பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை பிள்ளையார்பட்டி கிராமம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சாரோட தோட்டம் தான் இது. உளுந்து போட்டிருக்காரு. நம்ம உளுந்து பருப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, சாப்பிடுவோம் இல்லைங்களா, இட்லிக்கு அரைக்கிறதுக்கு இதெல்லாம், தோசைக்கு அந்த உளுந்த பருப்பு செய்கிற இடம். கதிர் வேறு இருக்குது, அது சோளம் போல். சோளம் சார். இது என்ன மரங்க சார்? இது கேஸ்டர் ஆயிலா சார்? ஓ, ஆமணுக்கு எண்ணெய். நல்ல எண்ணெய், அதான் விளக்கெண்ணெய் நல்ல எண்ணெய்ங்களா சார்? அது விளக்கெண்ணெய். ஓகே, விளக்கெண்ணெய் பிளான்ட்டுங்களா சார்? அது சோம்பு. அது சோம்பு. சோம்பு எதுங்க சார் சோம்பு? இந்த பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டு. ஓ, இது சோம்பு. இந்த பட்டை லவங்க சோம்பு அப்படி. ஓ, ஓகே ஓகே. இது பூ ஒரு மாதிரி நல்லா இருக்குது சார், அப்படி பார்க்கறது. ஃபுல்லாக ப்ளூம் ஆகும். ஃபுல்லாக ஒரு அடி அகலம். சார் அப்படியே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார், கோச்சிக்காதீங்க. எதுக்குண்ணா? குமார். ஓகே. ரிட்டையர்டு இந்தியன் ஆயில் ஆஃபீஸர். ஓகே ஓகே. டூயிங் நேச்சுரல் ஃபார்மிங். சூப்பர் சார். இது இந்த பாயிண்ட்டுக்காக தான் சார் நான் உங்களை அட்ராக்ட் ஆனது. ஏன்னா நேச்சுரல் ஃபார்மிங் வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் ஓரியன்டாக பண்ணுறதுனால அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. பட் சூழ்நிலையின் காரணமாக வந்து பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து. நேச்சுரல் ஃபார்மிங் வில் லேண்ட் யூ இன் ப்ராஃபிட் ஒன்லி. ஓகே. ப்ரொவைடட் சஸ்டனன்ஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல். How long it takes, it is critical. Correct. How much efforts you are putting in is critical. இது எல்லாமே you know short term benefit, long term benefit. கரெக்டுங்க சார். இதெல்லாம் பெரினியல் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது நேச்சுரல் ஃபார்மிங். அது கிராஜுவலாக இட் வில் பில்ட் ஆன். ஓகே. ஒன்ஸ் ஆட் வேல்யூ இட் வில் ஸ்டார்ட் அவுட்புட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அவுட்புட்டை கொடுக்க ஆரம்பித்து அதை மானிட்டைஸ் பண்ணுறது இட்ஸ் a difficult thing. அது வரைக்கும் you have to sustain that farming activity. Okay. Once you sustain that activity until then the product will be best. Okay. The product, you cannot beat that product, and the product will get the value provided the purchaser gives the value to them. ஆமாம் கரெக்டு சார். அதுதான் மெயின், விவசாயத்துக்கு மெயின். If they understood the worth of the product, they will pay. நம்ம நாட்டில் குவாலிட்டி, இந்த குவாலிட்டிக்கான சர்டிஃபிகேஷன், குவாலிட்டிக்கான ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ஒரு எஃபஸாட வேலை இருக்குது. ஓகே ஓகே. நோபடி இஸ் தேர் டு சே திஸ் இஸ் பெஸ்ட்டுன்னு. எனக்கு தெரிஞ்சு இது உள்ள நான் எதுவுமே போடலை, என்ன போட்டிருக்கேன்னு என்னால் சொல்ல முடியும். பட் அவுட்புட் வந்து தட் மஸ்ட் பி த பெஸ்ட். சாயில் இஸ் கிவிங் ஆல் திஸ் திங், நாட் அதான் நேச்சுரலாக நம்ம வச்சிருக்கிறதுனால சாயில் இட்செல்ஃப் இஸ் கிவிங். சாயில் இஸ் கிவிங் சம்திங் which we add something to it from our own side. மற்றபடி ஒரு பனானா காய்க்குதுன்னா அந்த மரத்தோட ஜெனட்டிக் வேல்யூயும் இந்த சாயிலோட வேல்யூவும் தான் புட் டுகெதர் கம்ஸ் அஸ் பனானா ஃப்ரூட். இல்லையா? மனுஷன் உள்ள இன்டர்வென் பண்ணுறதில்ல. அஃப்கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் திங்லாம் மனுஷன் இன்டர்ஃபியர் ஆகிறான். இன்டர்வென் பண்ண இந்த ப்ராடக்ட் லூஸ் இட்ஸ் ஜெனட்டிக் வேல்யூ அண்ட் ஜெனட்டிக் குவாலிட்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த மானிட்டைசிங் சுச்சுவேஷன் வர்றப்ப நான் காஸ்ட்லியாக தான் சொல்லுவேன். அது காஸ்ட்லியாக தெரியும் இல்லையா? அதோட ஒர்த்து வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம் ஆமாம். போகலாம் நண்பர்களே, ஆங்கிலத்தில் பதிவு பண்ணுறோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. காரணம் என்னென்னா, இது எல்லாரையும் போய் சேரணும். இந்த நேச்சுரல் ஃபார்மிங்ன்றது, இயற்கை விவசாயன்றது நிறைய இப்போ கம்மியாகிட்டு இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு சாரோட ஒரு முயற்சியில் இதை வந்து இங்கிலீஷில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயே பதிவு பண்ணுறேன். அதே சமயத்தில் ஆங்கிலத்துலேயும் வந்து இங்கிலீஷ்லேயும் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு மேக் இட் சம்திங் யூஸ்ஃபுல். ஸோ இட் வில் ரீச் த ரைட் ஆடியன்ஸ் அண்ட் யாருக்காச்சும் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது வந்து இந்த பதிவு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ இஃப் தெர் இஸ் எ மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஆமாம், இந்த ஊர் வந்து கொஞ்சம் ட்ரையான ஊர். தஞ்சாவூர்னு சொன்னால் ரொம்ப
ரொம்ப வறட்சியான பூமியா சார்? வறட்சியான பூமி இந்த ஏரியா. ஓகே ஓகே. இந்த வறட்சியான பூமியில் இந்த மாதிரி ஒரு கேஷ் கிராப்பை, இந்த மாதிரி நிறைய வாட்டர் ரிக்வயர்டு கிராப்பை ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும்னா எல்லா இடத்துலையும் வச்சுருக்க முடியும். திஸ் பிளான்ட் இஸ் ஆரஞ்சு. ஆரஞ்சு பிளான்ட்டுங்களா சார்? மொசம்பி. ஓகே ஓகே. அதாவது சாத்துக்குடின்னு நம்ம சொல்லுவீங்களா சார்? அது இது கமலா பழம் இல்லை இல்லைங்களா சார்? இது கமலா இல்லை, அது கமலா இல்லை. ஓகே. கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம்ல. இது நேந்திரன். இங்கே ஒரு 5-6 வெரைட்டி இது வரைக்கும் நேந்திரன். நேந்திரம் பழம் இருக்காங்களா சார்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இந்த பழத்துக்கு பேர் கேரளாவில் ஏத்தன் பழம்னு சொல்லுவாங்க சார். ஏத்தன் பழம்னா அது வந்து நம்மளோட கிறிஸ்டியனிட்டி இன்வேஷன் வரும்போது அவங்க பேர் வச்ச அவங்களோட இதுனால தாக்கத்தினால அந்த பேர் வந்தது. இல்லை, இது காங்கோ there are plantains which will be 2 feet long. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு பிரீடு வந்து அங்கே செட்டில் ஆகி தான் இந்த பிரீடு உருவாகிருக்கலாம். பஞ்சகாமி. ஆனால் ஏத்தன் பழத்தோட நேந்திரம் பழன்றது தான் கரெக்டான மலையாளம் சொல்லுது. அங்கங்கே ப்ராக்டிஸில் இருக்கிற லாங்குவேஜ் தானே. சொட்டோட அங்கங்கே என்ன பழக்கத்தில் இருக்கோ அதை வச்சு நேந்திரன்னு சொல்லுவோம். கரெக்டு. ஏத்தப்பழம்னு சொல்லுவோம். அது ஷேடில் இருக்க மாதிரி இருக்கு. வெயில் பக்கம் எடுத்தோம்னா லைட் இருக்க சைடு. ஆமாங்க சார். ஆமாங்க. வாங்க எடுத்துகிட்டே வாங்க. செவ்வாழை. சூப்பர் சார். நிறைய வெரைட்டி இருக்கு சார் பழங்களில். உங்களுக்கு இப்போ ஒரு டைப் ஆஃப் நீங்கள் நேச்சுரலாக வைக்கல நீங்கள்? ரெட் பனானா. இப்போ பெர் கேஜி 120 rupees விற்கிறாங்க கடையிலலாம். ஓகே ஓகே. அது ஒரு 5 பழம் தான் வரும் ஒரு கிலோவுக்கு. ஓகே. பெருசானா 5 கிலோ தான் வரும். when we try to sell it, விலை கூட இருக்கு சார். மார்க்கெட்டில் அந்த விலை தான் விற்பாங்க. புரியுதா? இது பாருங்க சார், பூ அழகாக இருக்கு பாருங்க சார். பியூட்டிஃபுல்லாக வாழைப்பூ. வாழைப்பூ மனம் இருக்கணும். வாசம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் சம்டைம் காரில் வாழைப்பூ வச்சுட்டு போவேன். அது வந்து இட் வில் கிவ் எ டிக்கியில் வச்சுருப்பேன். இட் வில் கிவ் எ வெரி குட் அரோமா. எனக்கு பிடிக்கும் அது. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. இது பாருங்கள் சார், ஒரு டைப் ஆஃப் நேந்திரப்பழம் வந்து இது செவ்வாழை வந்து தின்னாக இருக்குது, மெலிசாக இருக்குது. இன்னொன்று வந்து தடிமண்ணாக இருக்குது. ஒரு பக்கம் தடிமண்ணாக இருக்குது. கோ இன் சைஸ். இதெல்லாம் யங் தானே. ஓகே. இட் வில் க்ரோ இன் சைஸ் டிபெண்டிங் ஆன் த சாயில் ஃபெர்டிலிட்டி. இட் வில் க்ரோ இன் சைஸ். ஓகே ஓகே. இட் வில் க்ரோ இன் சைஸ். அந்த பர்டிகுலர் இடத்துல உள்ள மண் வந்து கொடுக்குற வளம் வச்சு அது வந்து தன்னோட இது உருவத்தை மாற்றிக்கிறது. ஆமாம், வாட்டர், தண்ணி. அது இன்னும் அது க்ரோயிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஃப்ரூட்ஸு நல்லா. இதுதான் ஃபஸ்ட்டு பஞ்சு. பாருங்கண்ணா, இந்த ஃபஸ்ட்டு பஞ்சுக்கு அப்புறம் இப்போ கட்டுறதை விட்டுட்டேன். ஓகே. இதோட இன்னும் நாங்கள் கட் பண்ணல. இப்போ கட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்க ஈச். ஓகே, சூப்பர். துணி கட்டி வச்சுருக்கீங்களா சார்? இதுக்கு ஒரு கவர் இருக்குது. இது ஒரு டெக்னிக் இது. ஓகே. இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் சார்? ஒன்று, ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் காப்பாற்றலாம். ஓகே. ரெண்டாவது, இது உள்ள வந்து நிறைய குருவிங்க வந்து கூடு கட்டும். இந்த பஞ்ச் இடையில பார்க்கலாம். ஓகே ஓகே. கரெக்டுங்க சார். கூடு கட்டும். இன்செக்ட்ஸ் அது இது வர்ற பாசிபிலிட்டி. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக மெயினாக. மோர் ஓவர் என்விரான்மெண்ட் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸை காப்பாற்றுறதுக்கு. ஓகே ஓகே. ரொம்ப சம்டைம் கிராக் ஆகும். ஓகே ஓகே. அந்த மாதிரி. ஸோ மார்க்கெட்டில் போய் ரீச் ஆகணும், ப்ராப்பராக ரீச் ஆகணுன்ற இதுக்காக, இன்டென்ஷனுக்காக. இதெல்லாம் தான் ஹைடெக். இப்போ வர்ற டெக். அது பாலி கவர் வச்சு கட்டி வைக்கிறான். ஓகே ஓகே. அதுக்கு சில மெடிசனை கொடுக்குறான், ஸ்ப்ரே பண்ணுறான். இதெல்லாம் இப்போ இருக்க டெக்னிக்ஸ். ஓகே. அந்த காலத்துலலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், அப்படியே இருக்கும். இரவு பறவைகள் மற்ற விஷயங்கள் சாப்பிட்டு மீதி தான் மனுஷனுக்கு நம்ம இருக்கோம். கண்டிப்பாக சார். ஆமாம் சார். அப்படிதான் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, பறவைகளுக்கு வந்து 30%, மனிதர்களுக்கு 70% அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயம் வந்து மருந்து இதெல்லாமே கலப்படம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. எங்கேயுமே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ இந்தியாவில் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்ற பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது, நல்லது தான். ஆனால் அது எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து பண்ணுறது மாதிரி தெரியல. அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல.
ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பதிவு போடும்போது யாராச்சும் ஒரு இயற்கை சூழ்ந்த சூழ்நிலைக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சார் எதுங்க சார்? ஓகே ஓகே. இன்னும் நிறைய இருக்கும். இது ஒரு வேற வெரைட்டி. இது பாருங்க. இது பூவன். நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல மஞ்சளா இருக்கும். ஆமாங்க சார். ஆமாம் சார். பூவம்பழம் சொல்லுவாங்க. பூவம்பழம். ஓகே. இது உடம்பு குளிர்ச்சி சார். இது கண்ட்ரி வெரைட்டி. உடம்பு குளிர்ச்சி நல்லது. ஸ்வீட்டி. கண்ட்ரி நம்ம நேட்டிவ் வெரைட்டி அது. நான் உங்கள் சுதாகர், சென்னையிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை வந்து தென்காசிக்கு அடுத்தது ஒரு சுற்றுப்பயணமாக நல்லா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இந்த மண் வந்து தஞ்சை மண் வந்து ஒரு நல்ல அற்புதமான மண். தென்காசிக்கு வந்து அழகு, இயற்கை அழகு இருக்கிற மாதிரி தஞ்சை மாவட்டத்துக்கும் வந்து ஒரு பெரிய அழகு இருக்குது, இயற்கை அழகு இருக்குது. ஒரு பெரிய தொன்மையான வரலாறு இருக்குது, வெரி லாங் ஹிஸ்ட்ரி. அதுவும் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஹிஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா தென்காசி, மதுரை, தஞ்சை மாவட்டம், தஞ்சாவூர், அதுக்கப்புறமேட்டா திருச்சி, இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்குன்னு நான் காமிக்கிறது வந்து என்னோட ஒரு இதுவாக பார்க்குறேன் நான். இது என்னங்க சார்? இது என்ன செடிங்க சார்? கிரேப்ஸ். ஓ, கிரேப்ஸுங்களா சார்? ஓகே ஓகே. சூப்பர். இதுங்களா சார்? இந்த இலைங்களா சார்? ஓகே ஓகே. தேனியில் பார்த்துருக்கேன் சார். தேனியில் மேலே வந்து போட்டிங்க இது போட்டிருப்பாங்க, பந்தல் மாதிரி போட்டு. பரவாயில்ல. டேங்க்லாம் வச்சுருக்கீங்களா சார் தண்ணி இது பண்ணுறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கலாம். எடுக்கிறது என்னமோ மொபைலில் தான். நான் சிம்பிள் பட்ஜெட் ட்ராவலரு, அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நான் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறது கிடையாது. என்னோடய விருப்பம் என்னென்னா, தகவலை மட்டும்தான் பரிமாறணுன்ற விருப்பப்படுறேன். ஆனால் அதில் குறை நிறைகள் இருந்ததுன்னா என்னை தயவுசெய்து மன்னிக்கவும். இந்த ஒரு அற்புதமான பதிவு வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்களும் பயன்பெறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓ, பிட்டர் கார்டு. ஓகே. பாவக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வர்றது. இதில் எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸோ இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம சார் பயன்படுத்துறதில்ல. அதாவது அப்படியே எப்படி இது விளைய வச்சதோ அப்படியே வந்து வளருது. ஃபுல்லாக இயற்கை மண்ணில் தான். பக்கத்தில் இருக்கிற நிலப்பரப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு மருந்து பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும் கூட பெருசாக பாதிப்பு வராது. ஆனால் இந்த ஒரு நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய நிலப்பரப்பு. அதனால் வந்து இது ஒரு பெரிய வரம் தான் சொல்லலாம் இயற்கைக்கு. நான் எத்தனையோ பதிவு பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த ஒரு பதிவு வந்து எனக்கு ஒரு நெருக்கமான பதிவு. ஏன்னா இயற்கையை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள் நான். இயற்கையோடு ஒன்றி விருப்பப்படக்கூடிய ஆள். ஸோ பாருங்க, நான் அப்படியே உங்களுக்கு காட்சியாக காமிச்சிட்டே போகிறேன். செவ்வாழை இல்லைங்களா சார்? செவ்வாழையோட இன்னொரு ரகம். பூவில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ. இந்த வாழைப்பூவில் எறும்புகள், தேனீகள். ஐ ஆக்சுவலி இன்வைட். ஓகே. இந்த எறும்புகளை வந்து இந்த நேச்சுரல் டெக்னிக்கில் என்னன்னா, ஓகே, வி ட்ரை டு அட்ராக்ட் தம். இது நமக்கு தொந்தரவு பண்ணுறது இல்லை. கரெக்ட். ஆமாங்க சார். வேற அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, மற்ற பூச்சிகள் இருக்குல்ல, ஆமாங்க சார், ஆமாங்க சார், இலையில பூச்சிகள் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும் பாருங்க, நிறைய பூச்சி இருக்கும். அதுங்க டு ஃபெர்டிலைஸ் தே லே எக்ஸ் இன் த லீவ்ஸ். தே ஸ்டார்ட் மேனிபுலேட்டிங். என்ன, சம்டைம் தே ஈட் அவர் ஓன் மெட்டீரியல் இட் செல்ஃப். அது பியாண்ட் லிமிட் அது சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் நோய் வந்துடும். ஓகே ஓகே. இலையில ஆரம்பிக்கும், அப்படியே கிழங்கு வரைக்கும் அது பாதிக்கும். ஓகே ஓகே. அதான் ஒரு உயிரை வந்து பாதுகாக்க இன்னொரு உயிர் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு உயிர் உருவாக்கப்பட்டிருக்கு. அழிக்கிறதுக்கும்
there are lot of agents. சார் இது சிறு பழமாக இருக்குங்க சார். இது என்ன டைப்? இது வந்து ஏலக்கின்னு சொல்கிற பழம். ஓகே ஓகே. ஏலக்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கோழிக்கோடுன்னு சொல்லுவாங்க. that kind of variety. கோழிக்கோடுன்னா நம்ம கேரளா மாவட்டத்து பேராங்க சார். பழம் ஓகே. இனிப்பாக இருக்கும், ரஸ்தாலி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. பூவன் மாதிரி இருக்கும், ரஸ்தாலி இருக்கும், பூவன் மாதிரி இருக்கும். ஓகே. இந்த எறும்பு என்ன பண்ணும், இதெல்லாம் பூச்சி. இங்க பாருங்க, பூச்சி இருக்கு பார்த்தீங்களா? ஓகேங்க சார். அந்த லீவ்ஸில் எவ்வளோ பூச்சி இருக்கு பாருங்க. இந்த பூச்சி இட் வில் லே எக்ஸ். இந்த எறும்பு மேலே போகுதுல்ல, ஆமாங்க சார், அந்த கூட்டெல்லாம் இது சாப்பிட்ருவோம். அந்த எறும்பு இங்கே பாரு, லாட் ஆஃப் ஹேண்ட்ஸ் யூ ஆர் சீயிங். திஸ் வில் ஈட் அவே தோஸ். ஐ வில் நாட் ஸ்ப்ரே எனிதிங். ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு வகையான நோய் தான். இந்த நோய் தான், ஆனால் அதையும் மீறிட்டு இந்த பிளான்ட் இப்படி க்ரோ ஆகுது. ஓகே. பிகாஸ் ஆஃப் திஸ் பிளாக் என்ன வாட் ஹேப்பன்ஸ், the photosynthesis reduces. ஓகே ஓகே. ஆமா கரெக்ட். ரெடியூஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட்டோட growth குறையும். அது ஆட்டோமேட்டிக்காக புது லீவ்ஸை விட்டுக்கிட்டே போகும். ஓகே. இது இவ்வளவுக்கு வரக்கூடாது. நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாததுனால இவ்வளவுக்கு வந்திருக்கு. ஓகே. ஆமாம். இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே இந்த சென்ஸ், இப்போ அது மீன் அமிலமாக இருக்கலாம், இல்லை பஞ்சகாவியாவாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே. ஆமாம் ஆமாம். இயற்கை சார்ந்த உரமும் கூட நம்ம மருந்து கூட போடலாம். சம்டைம் ரிக்வயர்டு. வேற அமினோ ஆசிட் ஏதாவது தெளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சா இதெல்லாம் வாஷ் ஆஃப் ஆகும் வாய்ப்பு இருக்கு. அந்த இது பேர் என்னங்க சொல்றீங்க சார்? பஞ்சகாவியா. பஞ்சகாவியம். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன் நான். இது இந்த இது மாட்டோட ஃபர்ஸ்ட் இது வந்து வேஸ்ட் வந்து மாடோட மூத்திரம், மாடோட பை ப்ராடக்ட்ஸ். பை ப்ராடக்ட்ஸ். ஓகே ஓகே. இல்ல மாடோட ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்? பால், தயிர், மோர், வெண்ணெய் அந்த மாதிரி இருக்குல்ல. கீ. ஓகே ஓகே. பால், தயிர், கீ, அதோட கோமியம். ஓகே. மாட்டோட கோமியம். கரெக்ட். கோமியம்ன்றது தான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். இது எல்லாமே கலந்து செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலால செய்யக்கூடிய. ஓகே. ஏரோபிக் அன்ஏரோபிக் பாக்டீரியா நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஜெனரேட் ஆகிற ஒரு பாக்டீரியா. ஓகே. புரியுதுங்களா? சரியா சொன்னீங்க. அதை அந்த டிகாக்ஷனை கொஞ்சம் கிரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணுவோம், சம்டைம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் நிறைய முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. அந்த இட் நீட் லாட் ஆஃப் க்ளோஸ் மானிட்டரிங். இந்த பஞ்ச் கீழே விழுற மாதிரி இருக்கு. வேற குச்சி ஒன்றுமே இல்லை இந்த பஞ்ச் பாரு, வெரி லோ. சொல்லுப்பா. வரேன். பாட்டில் கார்டு அது. ஓகே ஓகே. பாட்டில் கார்டுனா இது சுரக்கா தானேங்க சார்? ஓகே ஓகே. அங்கே இருக்கு. ஆமாம், இது இருக்கா? கரெக்டுங்க சார். ஓகே. சுரக்கா கொடி தானேங்க சார்? அப்படியே கொடி படர்ந்து அப்படியே பூமிக்குள்ளே தானேங்க சார்? அது வரும் இல்லை மேலே தொங்க? ஓகே ஓகே. அங்கே இருக்கு பாருங்க. ஓகே. ஆமாங்க சார், இருக்குங்க சார். நண்பர்களே, இது வந்து இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் கொடி வந்து பாட்டில் கார்டன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது இயற்கையாக விளையிற இடம் அப்படின்றதுனால அதை காமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு முயற்சி செய்கிறேன். இதுதான் சுரைக்காய். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே. மேபி இயற்கை ரகன்றதுனால இது வந்து இந்த மாதிரி இருக்கலாம். பொதுவாக வந்து சுரைக்காய் வந்து வேறு ஒரு வடிவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுலேயே அதிக வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அதில் ஒரு ரகம். இது ஜாக் ஃப்ரூட்டுங்களா சார்? ஜாக் ஃப்ரூட்னா இது தானுங்க சார், பலாப்பழம். ஓகே. இது என்ன மரங்க சார்? பீக்கா சார்? தேக்கு. ஓகே ஓகே. தேக்கு மரம். அடுத்தது மகோகனி. மகோகனிங்களா சார்? இது மகோகனி. அடுத்தது மகோகனின்னா எதுக்குங்க சார் இது? ஓ ஓகே. மரம் சம்மந்தப்பட்ட ஒரு இது. இது வந்து இதுவும் தேக்கும் வந்து மரம் சம்மந்தப்பட்ட இது தான். மரத்தை இயற்கை கொடுக்குற வரமே செல்வமே வேறு மாதிரி சார். ரோஸ் வுட்டுங்களா சார் இது?
தெரியுதா லாங் ஷாட் தான் வச்சுருக்கீங்களா ரோஸ் வுட் அது எது என்ன பயனுங்க சார் ரோஸ் வுட்டு? The wood itself is so good in color and shape and ஓகே ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும். இதை வச்சு என்ன பயன்படுத்துவாங்க சார்? ஓ ஃபர்னிச்சர்ஸ். ஓகே. ஓ இது இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மர சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு செய்யக்கூடிய மரங்கள். இதுங்க சார், இது ஜாக் ஃப்ரூட்டுங்களா சார்? அதெல்லாம் ஜாக் தான். ஓகே. இந்த க்ரீனிஷ் இருக்கெல்லாம் ஜாக். இது பிளான் பண்ணி ஒரு 5 months 6 months ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஓ கேஸ்ட்ரல். ஓகே ஓகே கேஸ்ட்ரல். அதான் விளக்கெண்ணெயோட. ஆமாம் ஆமனுக்கு என்ன. ஓகே. நேச்சுரல். இந்த தோட்டத்துக்குள்ள இன்செக்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இலை. அப்படிங்களா சார்? நார்மலி இன்செக்ட்ஸுக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்குன்னா, நமக்கும் அந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். ஓகே. நம்ம பிடிச்சதை விரும்பி போய் சாப்பிடுவோம். பிடிச்சதை விரும்பி சாப்பிடுவோம் சில ஐட்டத்தை. அது இல்லாமல் வேற ஒரு ஐட்டம் அந்த இடத்துல வச்சிங்கன்னா யூ வில் நாட் டேக் இட். ஓகே. வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, 10 ஐட்டம் வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்டு பார்ப்பீங்க, பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிட்ருங்க, பிடிக்காத ஐட்டத்தை விட்டுருவோம். ரைட், அவாய்ட். இன்செக்ட்ஸுக்கு என்ன ஹேபிட்னா, அதுங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை தேடி தேடி அதுங்க நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இட் இஸ் ஹேவிங் திஸ் திங் என்ன நாலேஜ். ஓகே. தேடி சாப்பிடும். அதுக்கு பிடிக்காத ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்க இடையில, it will avoid. So basically there are crops which immediately attract the insects. ஓகே ஓகே. அத நிறைய சாப்பிடும். It will attract it. இது பூச்சி வந்து அட்ராக்ட் பண்ணுமா இல்ல செடி வந்து பூச்சி அட்ராக்ட் பண்ணுமா? செடி பூச்சி has to survive. It has to eat its. ஓகே ஓகே. என்ன ஃபுட். ஓகே. அது வரப்ப அது பிடிச்ச ஃபுட்டை நிறைய சாப்பிடும். ஓகே கரெக்ட். ஆமா. அது மாதிரி எங்க அது வாழும்னா, அது தங்கக்கூடியதுக்கு இடம் வேணும். அது தங்குறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே தங்கும். ஓகே ஓகே. அதுக்கு அட்மாஸ்பியர் சூட்டபிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து இட் வில் கோ ஆஃப். இது ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்ஸ் தான் இதெல்லாம். அந்த மாதிரி இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ண பிளான்ட். ஓகே ஓகே. ஏன்னா சில இன்செக்ட்ஸ் இதில் வர்றப்ப என்ன ஆகும்னா, இதை சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து தங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்ஃபர்ட் அதில் கிடைக்காது அங்கே. ஓகே ஓகே. இது பார்டரில் வைக்கிறதுனால, இது ஆல்டர்னேட்டாக நீங்கள் வைக்கிறீங்க பார்டரில் வைக்கிறதுனால, ஓகே, இட் வில் அட்ராக்ட் those insects. ஓகே. இத இங்க வந்து அது தங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், it will not go to the other. சூப்பர் சார், சம ஸ்ட்ராட்டஜி சார் இது. There are so many crops like that. ஓகே ஓகே. நம்மாழ்வார் சொல்லுவாரு, இந்த இங்க ஒரு கிராப் காமிக்கிற பாருங்க. ஓகே ஓகே. அது இல்ல சார், இந்த ஒரு கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட் சார். ஆக்சுவலா என்னன்னா கான்செப்ட் இல்ல, these are all how we infer and how we dissect it. ஓகே ஓகே. புரிஞ்சுக்கிற நேச்சரை யாருமே புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மியான ஆள். நேச்சரை புரிஞ்சிட்டு பிஹேவியரை புரிஞ்சிட்டு நம்ம நடந்துக்கிறது இருக்குல்ல, டு கெட் த அவுட்புட் பெட்டர், தட் இஸ் ஹியூமன் இஸ் ரிக்வயர்ட். ஓகே ஓகே. டெக்னாலஜி அலோன் இல்லை, டெக்னாலஜி மே பிரிங் மாஸ், பட் சம்டைம்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபெயிலியர் கம்ஸ் ஆல்சோ மாஸ் ஸ்கேலில் வரும். என்ன அப்படி தான் நடந்துட்டுருக்கு இல்லையா? கரெக்ட். ஆமாம். இதெல்லாம் இந்த பிளான்ட் இருக்குல்ல, ஆமாங்க சார், தட்டைப்பயிர்னு சொல்லுவோம். தட்டைப்பயிர். ஓகே ஓகே. வெரி குட். என்ன? ஆமாமா. இட் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் அஸ்வினி பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு, அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் பார்டர் கிராப்ல வச்சுட்டா பூச்சி இதுல வரும், பயங்கரமா பூச்சி வரும். இதுக்கு வந்து இந்த இலைய சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு பெரிய டின்னர் தான், சூப்பர் டின்னர். இந்த டின்னரை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி போட்டுக்கிட்டு சாப்பிட்டு பழக்கமானவன அங்க தயிர் சாதம் வைங்க, அது சாப்பிடாது. ஓகே ஓகே, நல்லது. இட் கோஸ் வித் திஸ். திருப்பி அதை போய் டச் பண்ணாது, அத ஃபுல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நம்ம கிராப் ப்ரொடெக்ட் ஆயிடும். அதுவும் கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுது போல, தன்னோட வயிறுக்கு போதுனது போக திருப்பி இன்னொரு போய் இது போயிடுச்சு. கம்யூனிசம்னு இல்ல இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார். தன் உணவு, அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயிறு ரொம்ப நேரத்துக்கிறமேட்டா அடுத்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அடுத்தவங்களோட சாப்பாடு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அது தெரிஞ்சு நான் செஞ்சேன்னா அதை ஏமாத்துறேன். ஓகே. நான் தெரிஞ்சு அதை செஞ்சேன்னா
அதை டைவர்ட் பண்றேன். ஓகே ஓகே. நல்ல டேஸ்டியான ஃபுட்டை முன்னாடி போட்டு விட்டுட்டு நம்மளுதான் காப்பாத்திக்கிறீங்க. இல்ல இது ஒரு வகையில அதாவது அந்த பூச்சி ஃபாலோ பண்றது வந்து கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுது, நம்ம ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மாடிஃபைடு கம்யூனிசம். ஹியூமன் இன்னும் பயங்கரமானவன்ல. ஆமா ஆமா, அதோட கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா, மனிதன் தான் சார் இருக்கிறதுலே பெரிய ஒரு அசட்டும் பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் லைபிலிட்டியும் அவங்க தான். சுயநலம் உள்ளவன் மனிதன். ஆமா, தனக்குன்னு அதுங்களுக்கு அந்த சுயநலம் இல்ல. ஆமா ஆமா, அதுங்களுக்கு அந்த சுயநலம் கிடையாது, கிரியேச்சர்ஸ்க்கு இல்ல. இது வந்து கம்பு சரிங்களா? ஓ கம்புங்களா சார்? ஓகே ஓகே. இப்போ நான் இது சோளம் நினச்சிட்டு இருந்தேன் சார், கான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, கம்பு. இது என்னங்க சார் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது? இது வந்து பீன்ஸ் மாதிரி இருக்குங்க சார். சனப்பன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகே, சனப்ப ஒரு வெரைட்டி ஆஃப் செஸ்பீனியா மாதிரி. இது வந்து மேன்யூருக்கு, கிரீன் மேன்யூருக்காக. என்னத்துக்கு? கிரீன் மேன்யூர். இதை வளர்த்து ஓகே we will plow it back into the soil. இதனால அது உரமா யூஸ் பண்ணுவீங்களா சார்? உரமா மடக்கி உழுவுறப்ப ஓகே இந்த கிரீன் மேன்யூர் நிலத்துக்கு பட் இது அமோனியம் பாஸ்பேட் மாதிரி குடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கும். இது வந்து மனிதர்கள் சாப்பிடுறது இல்ல. ஓகே, போட்டு மடக்கி உழுவுவோம். ஓகே, இயற்கை உரத்துக்காக மண்ணுக்கு பயன்படுத்துற ஒரு சில படைப்பு. ஆமா ஆமா, அதை யூஸ் பண்ணுவோம். அதை தெளிச்சு விடுவோம் அப்பப்போ மடக்கி. இப்போ இது மடக்கி உழுதுருக்கும். இதுல நவதானியங்களை தெளிச்சு, நவதானியங்கள் இருக்கு. இதுல நவதானியங்கள்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது ஓரளவுக்கு தெரியும் சார். இருந்தாலும் நீங்க ஒரு பதிவுக்கு சொல்லிடலாம். இது ஒரு இதுல வந்து உளுந்து இருக்கு, பயறு இருக்கு, ஓகே, வெந்தயம் இருக்கு, கடுகு இருக்கு, சோளம் இருக்கு, என்ன கொள்ளு இருக்கு. கொள்ளு தெரியுமா? கொள்ளு தெரியுங்க சார். இதெல்லாம் கொள்ளு. இளத்தவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும்ன்ற மாதிரி. இது எள்ளுங்களா சார்? இது கொள்ளு, கொள்ளு கொடி. ஓ கொள்ளு. ஓகே ஓகே, அதான் கொடி வந்திருக்கு. ரிமைனிங் அண்ட் ஆல் we have plowed back into the soil. ஓகே ஓகே. அது ஒரு அதுவும் இந்த மாதிரி there are lot of plants which picks okay nitrogen from where it will attract and get settled in the soil. அப்படிங்களா சார்? இந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ். நைட்ரஜன் சைக்கிள்ல போய் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி ஒரு பிளான்ட் தான். இது கிளிசரிடியா பிளான்ட். கிளிசரிடியா சார்? கிளிசரிடியா. இது நிறைய லீவ்ஸ் விழுவும். இந்த லீவ்ஸ் வந்து மண்ணுக்கு நல்ல வளம் சேர்க்கும். ஓகே. இன்னொன்று இது ரொம்ப ஈஸி. இலைய காமிங்க சார். ஈஸி. இது எடுங்க. ஈஸி க்ரோன் பிளான்ட். ஸ்டெம்மை வச்சாவே வந்துடும். ஏன்னா ஆடு மாடுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் இது. ஓகே, இது வந்து மனிதர்களுக்கான இது ஆல்டர்னேட்டாக இயற்கையில் வந்து மற்ற உயிரினத்துக்கும் படைச்சிருக்கிறதுனால உயிரினங்களும் அடுத்த உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக என்ன படைச்சிருக்கான். ஆனால் மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா இந்த பூமியே தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மட்டும் போதும், வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி நம்மளுடைய ஆசைகள் பெருகிட்டே போகுது. அது சவுக்கு தெரியல கேசரினா, அந்த சவுக்கு. ஓகே ஓகே. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாங்க சார். இந்த சவுக்கு மரத்தில் இது செய்வாங்க இல்லைங்க சார்? இது சென்னையில் நிறைய இருக்குது சார். பார்த்தீங்கன்னா சவுக்குலேயே உங்களை அடிப்பாங்க பாரு, இப்போ ஒன்று அடிக்க போகிறப்பார், சவுக்குலேயே அடிக்க போகிறப்பார் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு சொல்லி வலிக்கக்கூடிய. இது என்ன பயனுங்க சார் ஆக்சுவலாக? இது இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கு, பந்தல் அமைக்கிறதுக்கெல்லாம். ஆமாம்மா, கரெக்டு. டால் வரும். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது கரெக்டாக. திருவிழாக்கு இப்போ பிஃபோர் steel or any metal usage comes, these are our stems, these are our posts, these are our huts. Okay. எல்லாத்துக்கும் these are the material. இதெல்லாம் வந்து உளுந்துங்களா சார்? இது அந்த தட்டைப்பயிர் சொன்னீங்க. தட்டைப்பயிருங்களா? ஓகே ஓகே. இது எப்படி சார் நீங்கள் தட்டைப்பயிர் உளுந்துன்னு அறிஞ்சிக்கிறீங்க? தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் will come to know what is what. இல்லையா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. நானும் விவசாயமே பண்ணாமல் இது ஆக்சுவலாக நான் சோளம் நினச்சிருந்தேன். நீங்கள் சொன்னதுக்கு மட்டும் இது வந்து கம்புன்றது தெரியும் பாருங்க. ஓகே. நாங்கள் நிறைய போட்டிருந்தோம் இதில். இருப்பா பாப்பா, தட்டைப்பயிர்லேயே நம்ம வீட்டிலலாம் கறி பண்ணுவோம்ல. ஆமாங்க சார். லாங் பீன்ஸ். ஓ, லாங் பீன்ஸுங்களா சார்? இது வெரைட்டி இது. சரிதா? இது ஆக்சுவலாக கொடியாக வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இது கொடி தானேங்க சார்? இப்போ நான் ஸ்ரீலங்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இது மாதிரி பசங்க வந்து வச்சு இது பீன்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேரியஸ் வெரைட்டி சார். கொடியாக இருக்குது, செடி இருக்குது, லாங் 2 அடி நீளமெல்லாம் வர்றது இருக்குது, 1 ஃபீட்டுக்கு வரும். வெரைட்டி சார். ஓகே.
இது எல்லாமே உளுந்து இல்லைங்களா சார்? இது எல்லாமே உளுந்து. உளுந்து. இதுலேருந்து இப்போ உளுந்து வந்தோடனே சீடு எடுப்போம். இதை எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். உளுந்து சீடு என்ன சார் பண்ணுவீங்க? விதையை உற்பத்தி பண்ணிக்குவோம். ஓ, விதையை ஓகே உற்பத்தி பண்ணிக்குவோம். இருந்துச்சுன்னா விதையை நல்ல விதையை எடுத்து வச்சுக்குவோம், திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்படி விதைக்காக தான் ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அதுவும் இயற்கை விதைக்கு. இது வெளிநாட்டுக்காரன் வந்து நமக்கு விதையை கொடுத்து அது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்றதுனால அது மண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்குது. இல்லை மண்ணுக்கு இல்லை, அந்த விதையை ரீயூஸ் பண்ண முடியாது. ஆமாம், கரெக்ட். ஓகே, திருப்பி விதை வாங்கணும்னா அவங்கக்கிட்ட சார்ந்து தான் நம்ம இது பண்ணணும். அப்போ நம்ம ஒன்றா அந்த விதை மல்டிப்ளை ஆகாது. தே ஆர் டிசைடிங் அவர் ஃபுட், வாட் வி ஹேவ் டு ஈட், ஹவு வி ஹேவ் டு ஈட் அப்படின்ற மாதிரி. ஸோ கார்பரேட்டுன்ற வார்த்தையை கேட்டாலே கொஞ்சம் இதுவாக தான் சார் இருக்குது. சரி சரி. அண்ணா உங்கள் பேர் என்ன? ஜெயராமன். ஜெயராமன், ஓகே ஓகே. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேண்ணா. சாரோட புதிய அறிமுகம். ஃபோன் பண்ணாரு, நீங்கள் வரோண்ணா வீட் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து நிற்கிறேன், நீயே வரல. காலையில் 8 மணிக்கு வரேன்ட்டு தண்ணி இங்கே ஓடுதுன்னு வரலண்ணா. தண்ணி அங்கே ஓடிச்சு போயிருப்பாங்க. தண்ணி இங்கே ஓடி தண்டை கூட இல்லை, ஆட்டோமேட்டிக் இல்லையா? ஆட்டோமேட்டிக் இல்லையா? ஏன் போடல? இங்கே பார், இன்ஜின் காலம் எனக்கிட்ட பேசுறது கரெக்டாக பேசணும். அதுக்கு ஆட்டோமேட்டிக் எப்பொழுதும் போட்டு வை. திருப்பி ரீசன் சொல்லாத. சொன்னீங்கன்னா உன் மண்டல நான் சொல்றது உனக்கு ஏறலன்னு எந்த கவுண்டர் சொன்னீங்கன்னா மைண்டில் திருப்பி ரிஜிஸ்டர் ஆகாது. நான் சொல்ற விஷயம் மண்டை ஒன்று போகாது. என்ன இருப்பாரு கரண்ட் பாயில. ஏர் ஓகே, ஏர்ல இது ஏர் வால்வ். ஓகே, தண்ணி நீர் பாய்ச்சறதுக்காக. ஆமாம், கொஞ்சம் அந்த மீனுக்கு ஃபிஷ் இது கொடு, ஃபீடு கொடு. எல்லா பாத்திரத்தையும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏய் ஜெயராமா, ஜெயராமா தண்ணியே வரல. மீனுக்கு தீ வேணுமா சார்? இங்கே கட் பண்ண. என்ன இதுங்க சார்? இது மார்க்கெட்டில் வாங்குறது தான். ஓகே, பா க்ளோஸ் பண்ணு, ஓப்பன் பண்ணு. எப்போ போட்டு அடுத்த நிமிஷம் ஜம்ப் ஆகி இதே கேட் ஃபிஷ்ஷுங்களா சார் இதில்? நல்லா ஓப்பன் பண்ண.
இதை வச்சாலும் வெளியில் மாடுன்னு சொல்ல முடியும். இங்கே போய் திங்க ஆரம்பிச்சிருச்சு. வைக்க போடும் முதல்ல தோலை கொண்டு இந்த வண்டி உள்ள வை. நான் கொடுக்குறது தண்ணி எங்கே திறந்து இயற்கை உரம். சரிங்க சார். ஓ அப்படிங்களா சார். எதுவுமே கட்டுறதில்லை, எல்லாம் ஃப்ரீயாக தான். இந்த தோட்டத்துக்கு அதுங்க தான் ராஜா. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செடியோட தத்துவம் தான் சார். பூச்சி எப்படி வந்து அந்த செடிக்கு மயங்கிடுதோ அந்த மாதிரி இந்த நிலப்பரப்புக்கு இது அப்படியே அடக்கிடுது கூட. ஓகே. இதுதான் கிராண்ட்பா. ஓகே. இது எல்லாமே இங்கேயே ஃபெர்டிலைஸ் ஆகி இங்கேயே போட்ட மாடுங்க தான். எதுவும் வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரல. இந்த எக்ஸப்ட் கிர்ரெல்லாம் வெளியிலேருந்து வந்தது. அதை பற்றி எல்லாமே இங்கேயே இருக்கிறது. நேட்டிவ் கொஞ்சம் மிக்ஸ்டாகவும் இருக்குது. இதெல்லாம் நேட்டிவ் வெரைட்டி. சரிங்க சரி 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 சரி. ஜல்லிக்கட்டு கால மாதிரி இருக்கு சார். டேய் என்ன பார்க்குற? யாருங்க சார்? எதிர்பார்ப்பாரு நமக்கு கவனிக்கலன்னு. கவனிக்கலாம் கோச்சுப்பார். ரொம்ப சென்டிமெண்டலி ஓகே அட்டாச்சாக இருப்பாங்க அவங்கெல்லாம். கவனிக்கலைன்னா என்ன கவனிக்காமல் போறியான்ற மாதிரி நம்மளை பார்க்கும். இட்ஸ் a கிர் வெரைட்டி. கிர்னா சார்? இட்ஸ் குஜராத், ராஜஸ்தான். ஓ அப்படிங்களா? அந்த பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற ஒரு வெரைட்டி. சிந்து வெரைட்டி இருக்குல்ல, சிந்து வெரைட்டி. ஓகே. அது மாதிரி கிர்ரில் இருந்திருக்கலாம். கிர் ஃபாரஸ்ட் இருந்திருக்கும். ஒன் ஆஃப் த நேட்டிவ் வெரைட்டி, ஹை வெரைட்டி. என்ன வா என்ன பார்க்குற? போ 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 போ. வெரி குட். குட் பாய் குட் பாய் குட் பாய். அது கிண்ணி கோழின்னு சொல்லுவாங்க. கிண்ணி கோழி. ஆமாம் சார். இது வந்து அந்த பிளாக் கடக்நாத். ஓகே. பிளாக் எல்லாம் வருதுல்ல, அதெல்லாம். ஆமாங்க சார். ஓகே ஓகே. அதாவது கடக்நாத். கடக்நாத்தா சார்? கடக்நாத். இது மத்திய பிரதேஷ் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய ஒரு கோழி. ஓ அப்படிங்களா சார்? பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. என்ன 3 பேரும் ஒரே இடத்துல நிற்கிறீங்க? என்னம்மா ஒரு ஆள் அட்டன் பண்ணுங்க. அதெல்லாம் இப்போதான் புரியும். ஒரு ஆள் அட்டன் பண்ணால் அதுக்கு எனக்கு சரியான இது கிடைக்கும். சரி வாங்க, ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு. சரிங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க சார். நான் வீட்லேயே ரூம்லேயே சாப்பிட்டேங்க சார். இல்லையா? நான் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் சார். நான் எப்பவுமே நம்ம எப்பவுமே பறவைகள் மாதிரி சார். பறவைகள் விழிக்கிற நேரம் விழிச்சுப்பேன், பறவைகள் தூங்குற நேரத்துலையும் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துலையும் இது பண்ணிவிடுவேன், க்ளோஸ் பண்ணிவிடுவேன் லைஃப்பை. ஆமாம் ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு அப்படி முயற்சி பண்ணுவேன். ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி மாறுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணிப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணி.
ஏன்னா யதார்த்தமாக நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வந்து அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். இல்லை அதெல்லாம் அமையும். அதெல்லாம் அதான் முடிஞ்ச அளவுக்கு நான் அமைச்சிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு இடையில கொஞ்சம் மாற்றம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படி. ஓகே. இருக்குங்க சார், இருக்குங்க சார். வந்துடுறீங்களா? ஏங்க சார்? வந்துடல சார், ஒன்றும் பரவாயில்ல. இது என்ன செடிங்க சார்? இது முள்ளு மாதிரி எது இருக்குது? அது கொடுக்காப்புள்ளின்னு சொல்லுவாங்க. கொடுக்காப்புள்ளி. ஓகே. இந்த மரம் அதுவாக வளர்ந்ததுதான், அதுவாக கிடக்குது. நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பெரிய மரமாக இருக்கும் சார். அது ஃபுல்லாக முள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா சார்? ஆமாம், முள்ளு. அது போய் அந்த கொடுக்காப்புளி பறித்து சாப்பிடுவோம். துவர்ப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. ஒரு மாதிரி தண்ணி குடிக்கணும்னு தோணாது, தொண்டை அடைக்கும். ஆனால் சீக்கிரமாக இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு 3 சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும். ஆமாங்க சார். பரவாயில்ல, அழகாக பாத்தியெல்லாம் கட்டி. இதெல்லாம் ஒவ்வொரு மரமும் அப்படியே வளர்ந்ததா இல்லை நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணதுங்க சார்? ஓகே. சார் இது கிட்டத்தட்ட சிவலிங்கம் இருக்கு இல்லைங்க சார்? அதான் சிவலிங்கத்தோட வடிவம் மாதிரி இருக்குது சார். சிவலிங்கமோட இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். என்ன பிளான்ட் தெரியுது அதெல்லாம்? இது எதுங்க சார்? இதுங்களா சார்? தெரியலைங்க சார். பெப்பர். ஓ, பெப்பர். ஓகே ஓகே. பொதுவாக மலை பிரதேசங்களில் வளரக்கூடிய. அதான் இந்த பிளைன்ஸில் வைக்கிறோம். ஓகே ஓகே. போராடி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. சூப்பர். ஓகே ஓகே. இந்த சேலஞ்சிங். நல்ல முயற்சி சார்.
நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடி முதல் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஜாலியாக முடியாது ஆடு சார். அங்கே திறந்து விட்டு வெளியில் ஓடிட்டு இருக்கு இல்லை, எங்கே திறந்துட்டோம் தெரியாம போகுது. மம்முட்டி சாஞ்சி அல்றதா பெருசு பெருசு சின்னது சாஞ்சி அல்றதா எடுத்துரும். அது வேணாம், இன்னொன்று சொல்லியா சொல்லி சின்னது இருக்குல்ல. சொல்லி இருக்கோம். சரியாக கவனிக்கலை. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அளவுக்கு கேட்குற அப்படி நிறைய வேலை பேப்பர் இல்லைங்க சார். காட் ஏ பாயிண்ட், நம்ம லேண்ட்லேயும் பேப்பர் வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் என்னுடைய கவனிப்பு கம்மியாக இருக்குது. இதுக்குன்னு டெடிக்கேட்டட் 2-3 பேரை போடணும். ஓகே, போட்டுட்டு வயசாங்க 2 பேரை போட்டு கவனிக்க சொன்னேன்னா ஐ வில் கெட் த அவுட்புட். ஓகே, இதை புரிஞ்சுக்கிறவங்களா வேணும் எனக்கு. அதுதான் பிரச்சனை. அதான் இதோட தன்மை, இது என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நான் சொல்கிறத புரிஞ்சுட்டு செய்கிறவங்களா இருக்கணும். You may have to unlearn so many things to learn something. To learn something you have to unlearn so many things. ஏன்னா இந்த உலகம் தேவையில்லாத நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து வச்சிருக்கு மனுஷங்களுக்கு. கரெக்டு. தப்பெல்லாம் ரைட்டுன்றான், ரைட்டெல்லாம் தப்புன்றான். அதான் டீடாக்ஸிக்கு டாக்ஸ் அதே பாருங்க. சோமனி அந்த டண்டருக்கு கொண்ட அந்த இதுலேயே குரங்குங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ரெடேட்டர் இங்கே வந்து குரங்கு. ஒரு தேங்காய் இருக்காது மரத்தில், அவ்வளோத்தையும் பிச்சு போட்டுருச்சுங்க. இப்போ குரங்கு இருக்கா சரிங்க? வரும் போகும். ஓகே ஓகே. இப்போ ஒன்றுமே இல்லை அது சாப்பிட, அதனால அது இதெல்லாம் திறந்து தானே வைக்கிறோம். இந்த கொல்லைக்கு போட்டால் இது எல்லாமே திறந்து விட்டுட்டு தான் போடணும். ஒரே டைமில் எல்லாம் போகணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நிறைய எடுத்துகிட்டே இருக்கலாம் டெய்லி வந்து. கண்டிப்பாக எடுத்து அப்புறம் எடிட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எடிட் பண்ணி தான் போடணும். ஓகே, டைம் இல்லை அதுக்கெல்லாம் பண்ணுறது. இதோட டைப் இந்த மாதிரி. ஸோ இது நல்லா பர்டிகுலராக டைப் பண்ணோன்னா எப்படி க்ரோ ஆகிருப்பாங்க. ஒரு கொடியாக படரும் போது நம்ம அடுத்தடுத்து இன்னொரு 1.5 year 2 yearsல இது ஈல்டுக்கு வந்துடும். ஓகே ஓகே. இது ஸ்டார்ட் பை 3rd year 4th year தான் ஆரம்பிக்கும். 4th year 3rd yearலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதோட உற்பத்தி. ஸ்டார்ட் வித் பாலினேஷன். பாலினேஷன் 3rd year மேலே ஆரம்பிச்சிடும். பார்க்குறேன் டிபெண்டிங் ஆன் த க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி. ஓகே ஓகே.
எங்கேங்க சார்? கார்னர்ல. ஆமாங்க சார். ஓகே. பில்லர் மேலே உட்காந்து இங்கே ஒன்று ஒரே இடத்துல தண்ணி வந்துடும். இதெல்லாம் எடுத்து போடுவோம். இன்னைக்கு ஆளுங்க கம்மியாக வந்திருக்கு. அவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்கெல்லாம் இங்கே இல்லை. ஓகே. இதெல்லாம் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த சயின்ஸை ஸ்பெஷலைஸ்டு பண்ணி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. அட்டெண்ட் இதெல்லாம் அன்அட்டெண்டடாக இருக்கிறப்ப தான் வளருது. இது அட்டெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இட் வில் ஸ்டாப் இட்ஸ் க்ரோத். ஓகே. இட் இஸ் கிவிங் ரியாக்ஷன்ஸ். அது மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கு மேலே தெரியல. ஓகே. நம்ம அதை இன்டர்வியூ பண்ண அதோட இயற்கை நிலையிலேருந்து மாறுறப்ப கொஞ்சம் இருக்காது. ஸோ அதோட தன்மையில் விட்டு போகிறது தான் அது விலைக்கு. எட்டியே பார்க்கல இந்த பக்கம். நான் வந்து இது உள்ள ஒரு மாதம் இருக்கும். ஓகே. அப்போ எல்லா நேரத்துலையும் வந்து வி ஷுட் நாட் பி இது ஷுட் நாட் இன்டர்ஃபியர்ன்றது தான் என்னோட இதாக இருக்குது. அதுலேருந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் இதில் நிறைய லாஸ் இருக்குது நமக்கு. we are not able to achieve the desired growth. மேனிப்புலேட் பண்ணலாம். நம்ம அதை விரும்பல. கரெக்ட். ஆமாம். too much manipulation. அப்புறம் அது வந்து லாங் லாஸ்டிங்க்கு நல்லா இருக்காது. இது வந்து இயற்கையில் விட்டாச்சுன்னா அது பாட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு இந்த டிகிரி ஆஃப் வேலைக்கே நம்மளால் செலவு பண்ணி கட்டுப்படி ஆகலை. என்ன கரெக்டு. இன்னும் அதை அவளை கவனிக்கணும்னா எவ்வளோ உழைப்பு வேணும், எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. கழுகு தானே சார் அது? எது அது என்னது? கழுகு மேலே போயிடுச்சு. இப்போ பறந்துதா? அங்கே இருக்கும். இங்கே கூடு கட்டி இருக்கும். பீயிங் வெரி பீஸ்ஃபுல்லி. இது வந்து வல்லாரை. ஓ, வல்லாரை கீரைங்களா சார்? ஓகே. வல்லாரை. தெரியுங்க சார், கேள்விப்பட்டிருக்கேன் சார். பயன்றது தெரியும். வல்லாரை கீரை தான். இங்கிலீஷில் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா அது மூளைக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கக்கூடிய ஒரு இது, குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய. ஓகே. இது இந்த காதி கிராஃப்ட்லலாம் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்களேங்க சார், வெட்டி வேரில் செஞ்ச ஒரு அந்த கிராஸ் தானே சார் இது? இது வந்து உடம்புக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் வந்து ஆனால் இது சாதாரண புல் மாதிரி தான் சார் தெரியுது. அது எப்படி நீங்கள் வெட்டி வேறுன்றது இது நான் கொண்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஓ, அப்படியே. ஓகே ஓகே. இல்லை, இப்போ சப்போஸ் இது வெளியில் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடுவீங்களா வெட்டி வேறுன்ட்டு? எப்படி கொஞ்சம் வேறு கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியுமான்னா தெரியல. ஓகே ஓகே. இல்லை அதான் அந்த ஒரு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்காக. ஓகே, அதை ஸ்மெல் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓரளவுக்கு. ஓகே. ஆமாம், ரூட்ஸ் தான். கரெக்ட். ஆமாம், ரூட்ஸ் எடுக்கிறப்ப ஒரு மெச்சூரிட்டி, ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி பீரியட் வந்தோன்னா அதுக்கு நல்ல அந்த ஸ்மெல் வந்துடும். யூ கேன் கிரியேட் பில்லோ, யூ கேன் கிரியேட் வாட்டர். நல்ல மனமாக இருக்கும். இது எத்தனை நாள் விளைச்சலுங்க சார் இது? இல்லை, இது நட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவாக தான் வளருது. பயன்படுத்தியிருக்கீங்களா சார்? இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணல. இதை எடுத்து இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இங்கே பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் நல்லா இந்த ஏரியாவில் நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் இது எல்லா இடத்துலையும் நட்டு விடுவோம், நடவு மாதிரி. ஓகே. ஆனால் இது மண்வெட்டி பயங்கர கவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது. ஓகே, கரெக்டாக. நீங்கள் இங்கே புல்லு கொடுங்க. சரி, நம்மடியாக கொடுத்துருக்காங்க. இவங்க புல்லை பிடுங்க சொல்ல நீங்கள் எல்லாம் தென்னம்பிள்ளையில் நில்லுங்க. சரி. குப்பை பூலம் இங்கே தண்ணி போட்டால்
எல்லாத்தையும் ஒன்றா சொல்லி போகணும். ரெண்டு ஆட்டுக்கு தண்ணி போட்டால் சரியாக போகணும். இது எல்லாம் அரைச்சி கிடச்சி உடஞ்சி இருக்குது. ஆனால் எல்லா இடத்துக்கும் உழையணும், தண்ணி போகணும். ஆனால் அதே டைமில் நம்ம தென்னம்பிள்ளைக்கும் போயிடணும். இப்போ நான் பார்த்த வரைக்கும் மட்டைங்களை ஒழுங்கு போட்டுருவோம், குப்பைங்களை கொண்டு வந்து அங்கங்கே சேர்த்துடுவோம். குப்பையை போட்டுடுவோம், தண்ணியை நைட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணி நைட்டு போட்டால் இந்த பாயிண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு 5 வாக்கியா ஓப்பன் பண்ணால் 5, 25 மரம், 30 மரம், 40 மரம் பாயிண்ட் வரும். இப்போ நிறைய அந்த எங்கெங்கே உடஞ்சிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு எங்கே ஆழம் வேணுமோ அங்கே ஆழம் வச்சுக்கிட்டு திருப்பி அதே ரவுண்டில் தான் போகும். இப்போ இந்த பக்கம் பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக இருக்குது. போட்டாலும் தண்ணி இறங்கி இந்த பக்கம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பக்கம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. ஏன்னா அதுங்களை சரி பண்ணிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டே போத்து வேறு 4-10 போத்தினாலும் நான் சில மாதிரி இந்த இடத்துல நிற்கிது பொடி ஓடுறது. ரெண்டு வெட்டினாலும் 2 நாள் இருக்கணும். ஏன்னா 60 இருக்குதோ 300 இருக்குதோ வெளியில் போகாமல் இங்கே நிற்கும். என்ன வேலை இருக்குங்க, மத்தியானம் பார்க்கலாம், சாயந்தரம் பார்க்கலாம், சாயந்தரம் போகிறப்ப வேணா என்ன எடுத்துக்கோ, காரில் எடுத்துக்கோ. ஒரே ஒரு மரம், சுத்த மரம், தாரு இந்த சாயங்கள் ரொம்ப சாயங்கள் கட்டி உண்டு. ஒரு குச்சி இல்லை தாரு வேற ஏதாவது தார் வெட்டுற மாதிரி இருக்கான்னு பார்த்துருவாங்க. நேற்று 3 தார் வச்சுருவாங்க. பூவந்தாரெலாம் வெட்டலாம். பூவனை டிஸ்போஸ் பண்ணுறது எனக்கு தகவலியாக இருக்குது. 2 தார் இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் ஆம்பளாக இருக்கிறதுக்கு மூட்டி முடிஞ்சு வைக்கலாம். இவங்க ஒரு தடவை சரி பண்ணிட்டா வெயில் காலத்துலேயும் தண்ணியை அதில் போட்டு வச்சுட்டு சரியா இருக்கும். சரியா அவங்கள வேணால் புல்லை அரைச்சி சொல்லுங்கள், எவ்வளோ புல்லை அரைக்கிறாங்களோ அப்புறம் நம்ம போய் இன்னொரு 2 தட்டு பேசுவோம். நேற்று நிறையா புல் போட்டோம், வாழைக்கு மாடு போட்டுக்கிறேன். வைக்கிறதுக்கு கூட மாடு போயிடலாம். ஓகே ஓகே.
வாடா வா 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 போட்டுமா என்ன கேக்குறியா கை படணும் அதுல என்னடா என்ன என்னப்பா ஊற வச்சிருக்கியா எடு கோயில எடு ஒரு இதில் நினச்சி கூட துடைப்போம் கோயில ஊற வச்சிருக்கான் தேய்ச்சி விடு தானே டெர்மோட்டிக்கா டெர்மோட்டிக் ஸ்ப்ரே இதுதான் பாய்சன் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது இது மாட்டி டாக்ஸு கேட்ஸு அண்ட் ஹார்ஸஸ் இது நாய் பூனை குதிரை மாடு இல்லை மாட்டுக்கு போடல ஹீட்டிங் அபரேஷன் புண்ணுக்கு தான் அது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அதர் ஸ்கின்னு காயங்களுக்கு போடுறது அது இது அதுக்கு அடிக்க சொல்கிறான் அவன் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்துடுறாங்க இன்னைக்கு சொல்லி வாங்கினா நாய் மருந்து வாங்கினேன் நாய் மருந்து கடை வாங்கினேன் நீ அந்த புயல சார் இது பண்ணு ஒரு துணி கொடு முதல்ல இந்த புல்ல தூக்கினா தான் இது ஒரு நேட்டிவ் வெரைட்டி சாகியவால்னு ஒரு நேட்டிவ் வெரைட்டி அதில் ஒரு கிராஸ் தான் அது ஓகே அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இது ஒரு வெரைட்டி சாகியவால் These animals move with humans very nice. பழகிட்டோம்னா இது ஹெல்ப் அஸ் எ லாட். அதெல்லாம் நேட்டிவ் வெரைட்டிங்க, மிக்ஸ்டு வெரைட்டி, அதெல்லாம் மோசமாக பிஹேவ் பண்ணும். இதுங்கெல்லாம் இது நல்லா பிஹேவ் பண்ணும். ஓகே. எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கிறியா தம்பி? பெருசு வருது பாவம். அது ஓல்டானோன்னா அதுங்கெல்லாம் மதிக்க மாட்டேங்குதுங்க. இதை விரட்டுதுங்க. அதான் அது பயப்படுது இப்போ பாவம். இங்கே கொண்டு வந்து வச்சிரு, நீ போ. துடைக்கிறேன். உண்ணி கம்மியாக தான் இருக்குது. இந்த எடுத்துட்டேன், நிறைய எடுத்துட்டேன். அதுதான் வாசம் இருக்கா?
காட்டமே இல்லை, காட்டமே இல்லையா? இங்க வேற எல்லாம் வந்துருச்சு. அவ்வளவுக்கு காட்டமே இல்லையே. இருந்தாலும் காட்டம் இருக்கணும்ல. இங்க தோல் எடுக்கலையா?
கொசு உட்கார இடத்துலலாம் ஒரு தொட 4 பேர் தொடச்சி விட்டோம்னு வச்சுக்க. Every product its own technique of processing to convert to human consumption. Okay. These are all natural product. ஆமா கண்டிப்பா நம்ம கன்சம்ஷனுக்கு வரணும்னா நமக்கு உகந்த மாதிரி அதை மாற்றி we have to eat it out. இப்படி பண்ணுறப்ப சாயிலேருந்து வெவ்வேறு நியூட்ரியன்ஸை it will collect. Okay. And the plant will die down when it reaches its final age. Okay. கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது அதோட இது ஈல்டிங் வந்து கரெக்டாக நமக்கு ஒவ்வொரு பிளான்ட்டும் என்ன நினைக்குது, ஒவ்வொரு லிவிங் பீயிங் என்ன நினைக்குது, ஒரு நான் லிவிங் பீயிங் என்ன நினைக்குதுன்னா நான் லிவிங் பீயிங் ஆல்சோ நினைக்குதுன்னு சொல்ல வரேன் நான். நோட் பண்ணிக்கோங்க. என்ன நினைக்குதுன்னா என்ன நம்மளுடைய சிப்ளிங்ஸை தேவையானதை நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைக்குது. ஓகே. அதர் யூ அக்ரி ஆர் நாட்? அக்ரி பண்ணிடுறது கண்டிப்பாக. எவ்ரி சிப்ளிங் இட் வில் ப்ரொடெக்ட் இட்ஸ். இப்போ ஒரு ஆடு குட்டி போடுது, அதுக்கு பால் கொடுக்குது, இது இறந்து போகுது, அந்த குட்டி அதுக்கு ஒரு இணைய தேடி அது செட்டில் ஆகுது. ஒவ்வொரு லிவிங் பீயிங்கும் அதோட ஜென்ரேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுல ஒரு டெக்னிக் வச்சிருக்கு. அந்த டெக்னிக் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் பை பர்த் இல்லையா? அப்படி பண்றப்ப ஒவ்வொரு லிவிங் பீயிங்க்கும் சம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஏன் கம்பு சாப்பிட்றோம்? கம்பு சாப்பிட்டா என்ன பண்ணும்? கேழ்வரகு சாப்பிட்டா என்ன பண்ணும்? இப்போ அரிசி சோறு சாப்பிட்டா என்ன பண்ணும்? வீட்டு சாப்பிட்டா என்ன பண்ணும்னு ஒவ்வொன்றுக்கும் இன்க்ரீடியன்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிரைனும் வேரிஸ். ஓகே. இந்த பல தானியத்தை விதைக்கிறப்ப என்ன, இந்த பல தானியமும் பல சத்துக்களை எடுத்துக்கிட்டு வளருது. ஒன்று நல்லா வளருது, ஒன்று நொண்டியாக வளருது, ஒன்று குருடா வளருது. And when it is die down, it is carbon matter into the soil. It put back into the soil itself. Okay. Everything. Correct. It will put back everything into the soil itself. சொல்லு தம்பி.
சொல்லுமா, அனுப்பிச்சிடலாமே. ரேட்டு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் தம்பி, அனுப்பிச்சிட்றேன். எவ்வளோ? 64? 65? ஓ, இங்கேயே மார்க்கெட்லேயே 60 ரூபா தான்ப்பா விற்கிது. சரி, எனக்கு ஜிபே நம்பர் சொல்லு, எத்தனை கிலோன்னு சொல்லு, நான் உனக்கு பைசா அனுப்பிச்சிட்றேன், நீ புக் பண்ணிடு. புக்கிங் கேட்டிங்களா? கேட்டேன், எடுத்துக்குவாங்க. சரியா? ஜிபே நம்பர் சொல்லு, உனக்கு பணம் வந்து அது டைப் பண்ண வாட்ஸ்அப் கொண்டு போய் எடை போட்டுட்டு எனக்கு சொல்லு. புக் பண்ணிடுவி, இன்னைக்கு புக் பண்ணிடுவியா? கடை இருக்கா இன்னைக்கு? பார்சல் சர்வீஸ் இருக்கா? அதான் இன்னைக்கு சண்டே, அதனால நான் சொன்னேன். சரி சரிப்பா, எடுத்துகிட்டு போய் புக் பண்ணுங்கள். எனக்கு கிலோ பார்த்துட்டு சொல்லுங்கள், உடனே வந்துடும் உங்களுக்கு. ஜிபே சரிப்பா, அனுப்புங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ. அனுப்புங்க. தேங்க்யூ. So when it die down, it leave out its remains to the earth. Okay. அந்த சத்துக்கள் one form to another form தான் சேஞ்ச் ஆகும். If you read Palekar or some other naturalist, Palekar he is a farmist. Farmer. Okay. Zero budget farming expert. Okay, he is okay. an agriculture, BSc agriculture. என்ன இப்போ எந்த நாட்டை சேர்ந்தவர் சார் அவர்? மகாராஷ்டிரா, அமராவதி ஏரியாவில். ஓ, ஓகே, இந்திய நாட்டை சேர்ந்தவர். ஆமாம். ஏன்னா when you do that, ஒவ்வொரு பிளான்ட்டும் அதோட it will die down. ஓகே. Every dying down material is dissected into microorganisms. பேசிக்கலி என்ன இருக்கு? கார்பன் இருக்கு, நைட்ரஜனா இருக்கு, நைட்ரேட்டா செட்டில் ஆகுது. இந்த மாதிரி வேரியஸ் கெமிக்கல் கம்பவுண்டை இட் வில் நேச்சுரல் சாயில். ஓகே. அதுக்கு ஒரு ஸ்டடியே பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ ஆஷ் இருக்கு, ஆஷ் கண்டென்ட் இருக்கு, ஒரு அதை ஆஷ் கண்டென்ட் அதை காய வச்சு எரிச்சு அது ஆஷ் எவ்வளோ வெயிட் இருக்கு, அந்த ஆஷில் என்னென்ன கெமிக்கல் இருக்கு, எவ்வளோ மைக்ரோகிராம்ஸ் இருக்குன்னு டிசெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. நான் இப்போ சொல்ல முடியல, என்னால் நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்தந்த இன்புட் திருப்பி அதாவது ஸ்டேட் ஆஃப் ரீசைக்கிள் எக்ஸிஸ்டன்ஸுக்கு போய் உட்காந்துரும். கார்பனோட சேர்ந்துரும், நைட்ரஜனோட சேர்ந்துரும், அது விடுற கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஆயிடும், எவாபரேட் ஆகி அந்தந்த காம்பவுண்டோட போய் சேர்ந்துரும். ஹியூமனுக்கும் இதே தான். நம்ம செத்தா நம்ம டிசிபேட் பஞ்சபூதத்தோட ஐக்கியமாயிடும். அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கோங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஐக்கியமாயிடும். இதை ட்ரை டு மெஷரைஸ். ஓகே, இது எவ்வளவு, இதுல மாய்ச்சர் எவ்வளவு, உடம்புல நீர் சத்து எவ்வளவு இருக்கு, நீர் எவ்வளவு இருக்கு, ஒரு சாலிட் மெட்டீரியல் எவ்வளவு இருக்கு, அது ஆஷ் மெட்டீரியல் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி டிசெக்ட் பண்ணலாம். ஓகே. என்ன இந்த நவதானியம் விதைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இங்க ஒரு செடியை பாத்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட், இதை வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் லிங்க் பண்ணுவேன் ஒன்னா, திடீர்னு நான் லிங்க் பண்ணிட்டேன். என்கிட்ட பேசுனீங்கன்னா நிறைய லிங்க் பண்ண ஆரம்பிப்பேன். கண்டிப்பா. என்ன தனித்தனியா இருக்கு இதெல்லாம். என்ன ஒரு தாவரம் எப்படி காயுதுன்னா, இப்போ நெல் பயிர் எடுத்துக்கோங்களேன். நெல் விளையும் அது போர்டை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், லொக்கேஷன்லாம் தெரிஞ்சிடும். கலெக்டர் ஆஃபீஸ் at 1 கிலோமீட்டர். தஞ்சை பெரிய கோயில் 6 கிலோமீட்டர். அப்படியே எடுத்துக்கோங்க, அதெல்லாம் அது கவர் ஆகிக்கும். அப்படியே ஸ்லோ மோட்ல கடைக்கு போகணும், நேரம் இல்லை, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ சார். ஓகே சார். ஏற்கனவே நம்ம பதிவு போடும்போது அந்த லொகேஷன் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் நம்ம எக்ஸ்பிளைனே பண்ணக்கூடாது. ஆமாம், அதுக்கெல்லாம் டைமே ஸ்பெண்ட் பண்ணாது. ஏதோ ஒரு கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போர்டை. ஆமாம், அதோட சில சின்ன பேராமீட்டர்ஸ்லாம் அதுவே வந்து எக்ஸ்பிளைன், லேண்ட்மார்க் எல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கும். லேண்ட்மார்க் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், that will take care of it. ஸ்ரீ பாலாஜி மஹால். இது வந்து தஞ்சாவூரோட என்ன சர்க்கிள் சார்? இது கலெக்டர் ஆஃபீஸ். ஓகே, கலெக்டர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், நியூ கலெக்டர். இது மாஸ்டர்ஸ் கஃபே சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகே.
This road is medical college road. மெடிக்கல் காலேஜ் ரோடு. ஓகே. எடிட்லாம் பண்ணணும்ல? பெருசாக நான் எடிட் பண்ண மாட்டேன் சார். ஒரு சில பாயிண்டில் மட்டும். ஆமாம். இது என்ன இது சார்? ஹாஸ்டல். ஆமாம், பாய்ஸ் ஹாஸ்டல். ஓகே. ஓ, வீடு ஃபுல்லாக ரைஸ் ஆகிடுச்சா? எங்கே ஃப்ரண்ட்டு? இந்த பக்கமா? இது இங்கே இருக்குது சார் என்ட்ரன்ஸ். இது ஃப்ரண்ட்டா பேக்கா? பேக் இது. ஆமாம், பேக்குன்னு நினைக்கிறேங்க சார். பேக். ஓ, பியூட்டிஃபுல் பிளான். இவ்வளோ ஸ்பேஸ் அங்கேயும் வருது. இந்த ஸ்டார் கேஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் மை பில்டிங். இதுங்களா சார்? ஓகே. சைடில் அந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துட்டாங்க. இதில் ஃபுல்லாக கார்டன் பண்ணுறதுக்காக இருக்கேன் மாடியில். சூப்பர். ஓகே ஓகே. சரியான ப்ராப்பர் பர்சன் வந்தால் கார்டனை மெயின்டெனன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். சூப்பராக அந்த கார்டனை ஃபுல்லாக கிரேப்ஸ் அது இதெல்லாம் போட போகிறேன். சூப்பர். ஓகே ஓகே. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ப்ராப்பர் பீப்புள் டு டிசைட் ஸோ தட் அந்த புரியணும். கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். நல்ல பசங்க இருந்தால் வாடகை கொடுக்கலாம். ஐ கேன் ரெடிலி கிவ். நான் பார்க்குறேன் சார். இப்போ அங்கே அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை சொல்கிறேன், ஒரு இதுக்காக சொன்னேன், உங்களுக்காக சொல்ல. நான் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. இந்த ரோடை போடாமல் உட்காந்துருக்கானுங்க. ஓகே. நான் அதுக்காக டேக்ஸ் கட்டாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வரி கட்டாமல் இருக்கேன். ஒரு பெட்டிஷனோட கொடுக்கணும்னு. அந்த ரோட்டில் பார்த்தீங்களா, அந்த ரோடுக்கு முன்னாடி ஒரு ரியல் எஸ்டேட்னு ஒரு போர்டு இருக்குது. ஓகே. அதை ரிமூவ் பண்ணணும். அதை இப்போ பஞ்சாயத்து தலைவர்லாம் கிடையாது. இப்போ அதை ஒரு பெட்டிஷனை எழுதி இப்போ வீடியோட்ட கொடுத்து அந்த போர்டை பிடுங்கணும். என்ன யாருன்னு தெரியாமல் அதை மூவ் பண்ணணும். இப்போ பஞ்சாயத்து தலைவர்லாம் கிடையாது. இந்த மாதிரி என்னுடைய ரோட்டில் ஒய் ஷுட் பே த டேக்ஸ். என் ரோடு குறுக்க நீங்கள் இப்போ பாதையை அடைச்சி வச்சுருக்கீங்க, ரோடு போடாமல் இருக்கீங்க, ஒய் ஷுட் பே த டேக்ஸ்ன்னு கேட்கணும். புரியுதா? புரியுது. இல்லை, அது அந்த அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கான். அதை மிஸ்யூஸ் பண்ணுறவன் ஆமாம் செய்ய தடுக்கிறதுக்கு வந்து ஒரு பர்சனல் எனிமிட்டி மாதிரி பார்ப்பான். புரியுதா? இப்போ இங்கே தான் எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். எங்கே வந்துட்டோம் தெரியுதா? கிட்டத்தட்ட வந்து அதான் கரெக்டு தான் சார். உங்கள் வீடு அங்கே அந்த ரோட்லேயே? இந்த ரோட்டில் தான் நினைக்கிறேன் சார். இல்லை இல்லை, அந்த ரோடு அடுத்த ரோடு. ஆனால் அதுலேயும் இதே மாதிரி போர்டு இருக்கும். இந்த ரோடு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது அதுவும் கனெக்டிவிட்டி இருக்குது. உள்ளே போனாலும் அதுக்கு போயிடலாம். ஓகே. அதுக்காக தான் இதில் வந்து உங்களுக்கு பேச தெரியும். ஓகே ஓகே. இதான் இது தியான மண்டபம். ஆமாம், யோகா பயிற்சி. இது நம்ம புது பிஸ்னஸ். இந்த ஆர்ச் வந்து How are you?
வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன்? நான் பியூர் வெஜிடேரியன் சார். பியூர் வெஜிடேரியன். சார் கஷ்டமாக இருக்கும் சாய். இதில் போகணுமா? இதில் தான் சார் ஆக்சுவலாக.